தைப்பூச பௌர்ணமி நாளான இன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் தை மாத தெப்பத் திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். மீனாட்சி அம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெப்பத் திருவிழா குறித்தும் மற்றும் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்திருப்பார்கள், அவர்கள் செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன விரிவாக பதிவிடலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஜனவரி 31ஆம் தேதி இந்த தைப்பூச திருவிழா தெப்ப திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்தாக தினமும் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் தங்கச்சப்பரம், அன்னம், காமதேனு, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனிடையே நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிரறுப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் கதிரறுப்பு திருவிழாவும் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று தெப்ப திருவிழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. அதிகாலையில் மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் சமேதரராக எழுந்தருளி வெள்ளி சிம்மாசனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி விளக்கு தூண், கீழவாசல், காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலுடைய உபகோவிலாக இருக்கக்கூடிய மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவல்லி முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தறினர். இதனை அடுத்தாக அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தெப்பத்தேரினை வடம் பிடித்து இழுப்பதற்காக பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டு பின்னர் கிராமத்தினருக்கு கோவில் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தெப்பத்தேரினை வடம் பிடிக்க இழுக்க தெப்பத்தில் வலம் வந்த சுவாமியையும் அம்மனையும் மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நீர் நிரம்ப காணப்பட்ட அந்த தெப்ப குளத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வலம் வந்த பின்பாக சுவாமியும் அம்மனும் மைய மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். இந்த விழாவை பொறுத்த மட்டிலும் மதுரை மண்டல இந்து அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை, மீனாட்சி அம்மன் கோவில் துணை ஆணையர் மற்றும் அறங்காவல் குழு மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். 2 முறை வலம் வந்த பின்பாக மைய மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளிய பின்பாக இன்று இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இரவு தெப்பத்தை ஒருமுறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். இந்த தெப்ப திருவிழா உற்சவத்திற்காக சுவாமியும் அம்மனும் இன்று தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெப்பத்திற்கு எழுந்தருளிய நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த நடையானது சாத்தப்பட்டு ஆயிரங்கால் மண்டபம் வரைக்குமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இதனால் காலை முதலாகவே அந்த இன்று இரவு வரைக்குமாக நடை சாத்தப்பட்டிருக்கிறது. இந்த தெப்ப உற்சவத்தின் போது மட்டும்தான் சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளினாலும் கூட சுவாமியை விட அம்மன் கூடுதலாக ஒரு வாகனமான அவுதா தொட்டில் வாகனத்தில் எழுந்தருள்வார் என்பது இந்த விழாவுடைய கூடுதல் சிறப்பாக இருக்கும். தெப்பக்குளத்தில் நீர் நிரம்பி இருப்பதால் தெப்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் படகுகள் மூலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையிலாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடைய சமேதரராக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்த தெப்பக்குளத்தில் எழுந்தருளி அந்த வலம் வரக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய நிலையில் தெப்பத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சூர்யா, மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய தை மாத தெப்பத் திருவிழா குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சல்மான்.